ஓம் சாந்தி. மாயா உங்களை அடிக்குதா? பயப்படாதீங்க. பாபா சொன்ன வெற்றியினுடைய ரகசியத்தை இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் வருதா? திடீர்னு சோம்பேறித்தனம் வருதா? கோபம், வருத்தம், மனச்சோர்வு, பயம், கவலை, இது எல்லாமே ஒரே நேரத்துல உங்களை தாக்குதா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? நான் யோகா பண்றேன், இருந்தும் ஏன் இந்த போராட்டம் நினைக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு பாபா அதுக்கான அழகான பதிலை தராரு. பாபா சொல்றாரு, குழந்தைங்களே பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இது ஒரு குத்துச்சண்டை போட்டி. ஒரு பக்கம் மட்டும் அடிகள் விழாது. எதிரில் இருக்கக்கூடியவர் ஒரு அடி அடிச்சா நீங்களும் பதில் அடி கொடுக்கணும். அதுதான் வெற்றி. அதே மாதிரி மாயா உங்களை தாக்கும் போது நீங்க பயப்படக்கூடாது, மகாவீரரா மாறணும். அதனால நண்பர்களே, ஒரு வீரன் யாரு? பிரச்சனை இல்லாதவன் வீரன் கிடையாது. பிரச்சனைய வெற்றி பெறுபவன் தான் வீரன். இன்னைக்கு ஒவ்வொரு ராஜயோகியும் ஒரு ஆன்மீக வீரர். நம்ம யாரோட போராடுறோம்? மற்ற மனுஷங்களோட கிடையாது, நம்முடைய பழைய சுபாவங்களோட போராடிட்டு இருக்கோம். தேக அபிமானம், கோபம், பற்றுதல், சோம்பேறித்தனம், அகங்காரத்தோட போராடிட்டு இருக்கோம். இந்த போர்ல வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் நான் உண்மையான வெற்றியாளன். பாபா இன்னைக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றாரு. இந்த உடல் என்னுடையது இல்ல, இந்த ஒரு எண்ணம் வாழ்க்கைய மாத்தும். இப்போ ஒரு நிமிஷம் சிந்திங்க. நாம பெரும்பாலான நேரம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய வீடு, என் குடும்பம், என் வேலை, என் பணம், என் பெயர், என் உடல், எல்லாமே என் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது. ஆனா பாபா சொல்றாரு, குழந்தையே, நீ ஆத்மா. இது எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். நாம யாரு? ட்ரஸ்டியா இருக்கோம், உரிமையாளர்கள் கிடையாது. ஒரு ட்ரஸ்டி எப்படி இருப்பாரு? அவர்கிட்ட பொறுப்பு இருக்கும், ஆனா பற்றுதல் இருக்காது. அதுதான் ராஜயோக வாழ்க்கை. வீட்டில் இருங்க, வேலை செய்யுங்க, குடும்பத்தை கவனிங்க, பேரண்ட்ஸ்க்கு சேவை பண்ணுங்க, எல்லா கடமைகளையும் பண்ணுங்க. ஆனா மனசுல பாபா எல்லாமே உங்களுடையது அப்படிங்கிற நினைவு இருக்கணும். நண்பர்களே, அதுதான் உண்மையான சரணாகதி. சரணாகதினா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருடைய ட்ரஸ்டியா வாழ்றது. அப்போ மனசு லேசாயிடும். ஏன்னா சுமையே நாம சுமக்கல, பாபா கிட்ட கொடுத்துடுறோம். இன்னைக்கு உலகம் முழுசும் பல சவால்கள் இருக்கு. இயற்கை மாற்றங்கள், புயல்கள், நிலநடுக்கம், அமைதியின்மை, கவலை, இது எல்லாமே அதிகரிச்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு ராஜயோகி பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர்கிட்ட பாபாவினுடைய கை இருக்கு, அவர்கிட்ட ஞானத்தினுடைய வெளிச்சம் இருக்கு, அவர்கிட்ட யோகத்தினுடைய சக்தி இருக்கு. பலர் ஆன்மீக பாதையில வர்றாங்க, ஆனா சிலர் மட்டும் நிலைச்சிருக்காங்க. ஏன்? ஏன்னா மாயா எப்பவுமே சோதிக்கும். ஆனா நினைவுல வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சோதனையும் உங்களை பலவீனமாக்க கூடியது கிடையாது, உங்களை வலிமையாக்கிறதுக்காக வருது. தங்கம் நெருப்புல சுத்தமாகுது இல்லையா? அதே மாதிரி ஆத்மா சோதனைகள்ல சக்தி வாய்ந்ததாகுது. அதனால புயல்கள் வந்தா பயப்படாதீங்க. அதுக்கு பதிலா பாபாவை அதிகமா நினைவு பண்ணுங்க. நினைவே தான் சக்தி, நினைவு தான் பாதுகாப்பு, நினைவே வெற்றி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அழகான உறுதி எடுக்கலாமா? நான் உடல் அல்ல, நான் ஒரு தூய ஆத்மா. எல்லாமே பாபாவுடையது, நானும் பாபாவுடையவன். எந்த சூழ்நிலை வந்தாலும் பாபாவினுடைய கையை விடமாட்டேன். எந்த மாயா வந்தாலும் நான் மகாவீரனா இருந்து வெற்றி அடைவேன். ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு செயலிலும் நான் அப்படிங்கிறதுக்கு பதிலா பாபா பாபான்னு நான் நினைப்பேன். அப்போ பயம் மறையும், கவலை மறையும், பலவீனமும் மறையும். அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த கர்மயோகியா, மாஸ்டர் சர்வ சக்திவானோட குழந்தையா, வெற்றியாளரா நான் மாறுவேன். உங்களுடைய வாழ்க்கையில அன்பு, அமைதி, சக்தி, ஆனந்தம் நிரம்பட்டும். ஓம் சாந்தி.